சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், நீதி உள்ளவர், நியாயாதிபதி, இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றுகிற ஆண்டவர். ஏனென்றால் ஆண்டவராக இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர். வேதம் சொல்லுது, சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை ஆராதனை செய்வதற்கு உண்மையாகவே நாம் பாக்கியம் உள்ளவர்கள். வேதம் சொல்லுது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், அல்லேலூயா, அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கை, நிச்சயம், விசுவாசம் என்பது என்ன? எபிரேயர் 11:1, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்றால் என்ன? சொல்லுங்க. அறிக்கையிடணும். நீங்க நான் சொல்ற வார்த்தையை கேட்டு நீங்கள் உள்ளத்தில் விசுவாசித்து அதை அறிக்கையிட வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. ரோம நிருபம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோம நிருபம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9, 10 2 வசனத்தையும் படிக்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. யாரை நீங்கள் வாயினாலே அறிக்கையிடணும்? சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். வாயினாலே அறிக்கையிடுதல். யாரை? கர்த்தராகிய இயேசுவை. நீங்கள் வாயினாலே அறிக்கையிடும் போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. தேவன் இயேசுவை மரித்தோரை விட்டு எழுப்பினார் என்று. எப்ப ரட்சிப்பு எப்ப வருது? சொல்லுங்க. இயேசுவை மரித்தோரை விட்டு தேவன் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது, இருதயத்தில் விசுவாசிக்கும் போது என்னது? சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவாய். பக்கத்துல பார்த்து நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சொல்லுங்க. நிறைய பேருக்கு கேள்விதான், சந்தேகம். என்ன திடீர்னு பாஸ்டர் இப்படி கேக்குறாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்ப எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இல்ல, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை விட்டு தேவன் அவரை மரித்தோரை விட்டு உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால், அப்போ இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மேல் உள்ள விசுவாசம் தான் நம்ம ரட்சிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை உலக ஜனங்களுக்கு இல்லை. நம்பிக்கை இல்லாமல் தான் செத்து போகிறார்கள். பிறந்து விட்டோம், ஒரு நாள் சாவு நிச்சயம், மரண நிச்சயம் இல்லையா? பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் மரணம் நிச்சயம், உங்களுக்கு நிச்சயம், எல்லாருக்கும் நிச்சயம். அந்த நிச்சயம், மரணம் என்பது ஒரு நிச்சயம், நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு தண்டனை. மரணம் என்பது என்ன? சொல்லுங்க. மரணம் என்பது என்ன? தண்டனை. எதுக்கு அந்த தண்டனை? பாவம் செய்ததுனால வந்த தண்டனை. ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்சாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க? ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னாரு, அதை போய் சாப்பிட்டாங்க. கட்டளையை மீறினாங்க. அங்க தப்பு நடந்தது. பாவத்தின் சம்பளம் இந்த பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த பாவமும் சாபம் தான், மரணமும் சாபம் தான். அப்ப இந்த உலகம் முழுவதும் இந்த ரெண்டு விஷயத்துல தான் அடிமைப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் எந்த மனிதனாலும் ஜெயிக்க முடியல. எத்தனையோ அவதாரம் வந்துச்சு, எத்தனையோ சாமியார்கள் வர்றாங்க, எத்தனையோ ரிஷிகள் வர்றாங்க, எத்தனையோ பக்த கோடிகள் வர்றாங்க, உலகத்துல வர்றாங்க. அந்த ரெண்டுத்தையும் அவங்கள ஜெயிக்க முடியல. தோல்விதான். பாவத்துக்கு முன்னாலும் தோற்று போறாங்க, மரணத்துக்கு முன்னாலையும் தோற்று போறாங்க. உலகமே தோற்று போகுது. எதுல? பாவத்துல தோற்று போகுது, மரணத்துல தோற்று போகுது. இதை ஜெயித்தவங்க யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே.
சத்தமா சொல்லுங்க. அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர். என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? சவால் விட்டார். கல்லை எடுத்துட்டு கொலை செய்ய ஓடி வராங்க, துரத்திட்டு வராங்க. அந்த விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல் எறியட்டும் சொன்ன உடனே எல்லாம் வந்த வழியை பார்த்துட்டு திரும்பி ஓட்டானு. கல்லை எடுத்துனாங்க, கல்லை போட்டுட்டு ஓட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் இல்லையா? ஆமா. ஆக எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போன. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 10ஆவது வசனம் படிங்க. ரோமர் இல்லம்மா, இது அப்படியே வச்சுக்கோங்கம்மா. ரோமர் 3ஆம் அதிகாரமா 10ல இருந்து படிங்கம்மா. அந்தபடியே நல்ல நான் சொல்ற வசனம்லாம் குறிச்சு வச்சுட்டு வீட்டுல போயிட்டு தியானம் பண்ணுங்க, திருப்பி பாருங்க. ஆமா, சும்மா செல்போன் நோண்டி நேரத்தை ஓட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாம் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்தபடி நீதிமான் உலகத்துல ஒருத்தன் கூட இல்ல. வாசிங்க. உலகத்துல அவன் இல்ல, சொல்லுங்க. நீதிமான் ஒருவனாக இல்ல, உணர்வுள்ளவன் இல்லை. ஐயோ, இந்த உலகத்துல பிறந்துட்டோமே, வாழ்ந்துட்டு இருக்கோமே, தெய்வத்தை நினைக்கணுமே, அவரை ஆராதிக்கணுமே, துதிக்கணுமே, பாடணுமே, பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழணுமே, நம்ம செய்யறது தப்பு, இனிமே நம்ம தப்பு செய்யக்கூடாது இல்லையா? மனசாட்சியின் படி வாழ்கிறவங்க இல்ல, உணர்வுள்ளவன் இல்ல. யார் இல்ல? நீதிமான் இல்ல, உணர்வு இல்ல, தெய்வத்தை தேடுகிறவ இல்ல. ஐயோ, எல்லாரும் உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லாரும் வழிவிலகி தேவன் வகுத்த வழி வேற. சோத்திரம். தேவன் வகுத்த வழியிலே அவர்கள் வர மனம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். ஆகவே வாசிங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை படிக்கும்போது அவருடைய இயேசுநாதருடைய உள்ளம் தவிக்குது, வேகுது, உள்ளம் உருகுது. ஐயோ, இல்லையே, நீதிமன் இல்லையே, உணர்வுள்ளவன் இல்லையே, தேவனை தேடுறவன் இல்லையே, ஒருவனாக இல்லையே, நன்மை செய்கிறவன் இல்லையே, எல்லாரும் வழி விலகி வேகமா கெட்டு போயிட்டாங்களேன்னு அங்கலாய்க்கிறாரு, உள்ளம் வேதனைப்படுறாரு. அதனால்தான் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. நமக்கு வழிகாட்ட வந்தார், நமக்கு வெளிச்சம் காட்ட வந்தார், நமக்கு சத்தியத்தை அறிவிக்க வந்தார், நம்ம இரக்கமாய் வந்தார், அன்புள்ளவராய் வந்தார். அல்லேலூயா. அதாவது 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்ற பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் யாரு? பாவிகளா இருக்கையில், அந்த பேரை போட்டு கூட படிக்கலாம். எஸ்தராகிய நான் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து எஸ்தருக்காக மரித்ததினாலே தேவன் எஸ்தர் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார், விளங்க பண்ணுகிறார். அவர் விளங்க பண்ணிட்டாரு, நமக்கு தான் விளங்கல. இன்னும் விளங்காதவங்களா தான் இருக்கிறோம் இல்லையா? இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கர்த்தரின் உள்ளத்திலே கொடுத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. மெய்வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ள தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நிருபம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 19-20 படிக்கலாம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம், டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. நாம் யார்? எல்லாரும் சொல்லுங்க. நம்ம யாரு? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் யாரு? நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். சொல்லுங்க. உலகம் முழுவதும் இருக்குது. உலக மனுஷன். அப்ப நாம் யாரு? அப்ப உலகம் யாரு? அப்ப உலகத்துக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? அல்லேலூயா. வேறுபாடு இருக்கா? அப்ப நம்ம ஸ்பெஷல் தானே? அல்லேலூயா. இதை நல்ல மனசுல வச்சுக்கணும். அடுத்த வசனம் பாருங்க. அன்று சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு உலகத்தில் நம்மை தேடி வந்து, ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சொல்லுங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சத்தமா சொல்லுங்க.
அல்லேலூயா. கொடுத்ததை சொல்றது ஏங்க இவ்வளவு தயக்கம்? தோத்திரம். அல்லேலூயா. என்ன கொடுத்திருக்காரு? கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம புத்திசாலிகள் தானே? புத்திசாலிகள் சொல்லுவோம். ஏன்னா நம்ம தேவனாக இருந்தவங்க. அவர் வந்து எஸ்தருக்கு புத்தியை கொடுத்திருக்காரு, சேவியருக்கு புத்தியை கொடுத்திருக்காரு. உங்க ஒவ்வொருக்கும் உலகத்துல வந்து புத்தியை கொடுத்திருக்காரு. எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி நடந்துக்கணும், புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், மாமியா கிட்ட எப்படி நடந்துக்கணும், உடன் பிறந்த சகோதரன் கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும். புத்தி இருக்கிறா இல்லையா? அங்க புத்தி உள்ள ஒரு அலுவலர் சொல்லுங்க. ஏங்க அப்படியே சந்தேகப்பட யோசிக்கிறீங்க? நான் சத்தியத்தை தானே சொல்றேன். ஆமே. நமக்குன்னு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு, நமக்குன்னு ஒரு கொஞ்சம் வருமானம் இருக்கு இல்லையா? தேவனுக்கு மனுஷனுக்கும் இல்லையா? அதான புத்தி, அதான் ஞானம். ஆமென். அப்ப விசுவாசம் நம்ம புத்தியை நடத்தணுமா வேண்டாமா? அல்லேலூயா. கத்தருக்குரிய நேரத்தை கத்தருக்கு தரணும், மனுஷனுடைய நேரத்தை மனுஷனுக்கு கொடுப்பான். அல்லேலூயா. இதுவும் புத்திசாலிகள். ஆமென். அல்லேலூயா. இயேசு வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கார்? புத்தியை தந்திருக்கிறார். என்னப்பட்ட நம்ம எங்க இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோமா? கத்தருக்குள்ள இருக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம யாரு, எங்க இருக்கிறோம்? அப்ப உலகம் எப்படி இருக்குது? புல்லாங்கனுக்கு இருக்கிறது. அங்கிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து செப்பரேட் பண்ணி கொண்டு வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம புத்திசாலிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். நம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்முடைய தகுதியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. புத்தியை தந்திருக்கிறார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறோம், சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதுதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? இவரே அப்படின்னா அல்லேலூயா. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பொய்யான தெய்வம் அல்ல, மெய்யான தெய்வம். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? அல்லேலூயா. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுனால அநேக போலியான தெய்வங்களை தான் வணங்கி கொண்டிருக்கிறார் அறியாமல். ஆண்டவர் இயேசு வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். மெய்யான தெய்வத்தை ஆராதனை செய்ய முடியாது. அல்லேலூயா. உயிருள்ள தெய்வத்தை ஆராதனை செய்ய முடியாது. மரணத்தை ஜெயித்த தேவனை ஆராதனை செய்ய முடியாது. ஆமென். இந்த ரெண்டு சத்துரு தான். ஒன்னு பாவம், ஒன்னு மரணம். இதைதான் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். கொலோசியர் 2:14-15 வசனங்கள். நீங்க விசுவாசிகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய சத்தியம் உள்ள வசனம் இது. இந்த வசனம் தான் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அநேக ஆத்துமாக்களை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிக்கலாம். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் கொள்ளையிடலாம். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆத்துமாக்கள் நம்ம சுற்றி இருக்க ஆத்துமாக்கள் எல்லாம் யாருக்குள்ள இருக்காங்க? உலகம் யாருக்குள்ள இருக்க? சொல்லுங்க. பொல்லாத காரியத்தை வாஞ்சித்து ஓடுகிறார். பொல்லாத காரியத்தை தான் முக்கியப்படுத்துகிறார். பொல்லாத காரியத்தை தான் நேரம் செலவு பண்றாங்க. பொல்லாத காரியங்களுக்காக தான் அள்ளி கொடுக்குறாங்க. பொல்லாத காரியங்கள் தான் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. நல்ல காரியம் நடக்கல. அது ஆண்டவர் உங்களை இன்னையும் பொல்லாத உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மை நீதிமன்றாய் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. என்னங்க? நமக்கு இந்த பாவம் நமக்கு விரோதமாக செயல்படுகிறது. எதிரடையாகவும் பாருங்க, விரோதமாகவும் எதிரடையாகவும். இந்த பாவமும் இந்த மரணமும் மனித குலத்திற்கு அளிக்கப்பட்ட சாபம். எது மனித குலத்துக்கு அளிக்கப்பட்ட சாபம்? எது? பாவமும் மரணமும். இது நமக்கு எதிராக செயல்படுகிறது, நமக்கு விரோதமாக செயல்படுகிறது. எந்த மதமா இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மனிதனாய் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்கிற எல்லா மனிதர்களும் இந்த பாவம், இந்த மரணம், இந்த ரெண்டும் மனித குலத்துக்கு விரோதி, தேவனுக்கு விரோதி, மனித குலத்துக்கு விரோதி. பாவமும் மரணமும். அதனால இந்த ரெண்டுத்தையும் யாராலும் ஜெயிக்க முடியல. அதனால்தான் இயேசுநாதர் தேவன் பார்த்து தமது குமாரனா இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து, நீ போய் ஜெயிக்க வாப்பா. அல்லேலூயா. இதை ஜெயிக்கிறது என்ன மனுஷனா இல்ல, எல்லாரும் வழி தப்பிட்டாங்க, எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. அதை ஜெயிக்க மனுஷனால முடியாது. ஆகவே மகனே, என் குமாரனே, நீ போய் உலகத்துல மனிதனாய் பிறந்து அல்லேலூயா நீ போய் பாவத்தை மரணத்தையும் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாரு. இயேசுநாதர் வந்து என்ன செஞ்சாரு தெரியுமா? நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருக்கிற அல்லேலூயா
ஏங்க நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் உற்சாகமா பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. கையெழுத்தை பாவத்தின் கையெழுத்தை குலைத்து, மரணத்தின் கையெழுத்தை குலைத்து. அல்லேலூயா. இனி நீ பாவி அல்ல, நீ நீதிமான். இனி நீ மரிப்பதில்லை, உன்னை நான் உயிரோடு எழுப்புவேன். குலைச்சுப்பட்டுட்டார். இந்த ரெண்டுத்தையும் குலைத்து, கையெழுத்தை குலைத்து. நீதிமன்றத்துல மரண தண்டனை கொடுத்தாருன்னா கையெழுத்து போடுவாரு நீதிபதி உட்காந்து. பாத்திருக்கீங்களா? அந்த கையெழுத்து போட்ட பேனாவை அப்படியே உடைச்சு போட்டு வரான். தீர்ப்பு எழுதின பேனாவை நீதிபதி என்ன செய்வாரு? அது எதுக்கு அடையாளம்? இனி மாத்தவே இந்த பேனாவுக்கு எனக்கு சம்பந்தமே, எழுதுனதுதான். இதுதான் கையெழுத்து. இதை யாரால மாற்ற முடியும் சொல்லுங்க? இதை மாற்றத்துக்கு எத்தனையோ அப்பா தக்கரெல்லாம் வந்துட்டாங்க பூமியில, ஒருத்தனால முடியல. இயேசு ஒருவரே. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு ஒருவரே கையெழுத்தை குலைத்து, சொல்லுங்க, நடுவில் இராதபடி எடுத்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிசாசுடைய, அதாவது பாவத்தின் துரைத்தனங்களையும், என்னுடைய பாவத்தின் துரைத்தனங்களையும் மரணத்தின் அதிகாரங்களையும். நல்ல நல்ல சத்தியம், நான் சொல்றது சத்தியம். கேட்கலாம் சரி, கேட்கலாம் சரி, சொல்லிட்டு வந்துட்டே வந்துட்டான். அல்லேலூயா. ஆமென். அதற்காகத்தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. சொந்த பந்தத்துக்கு வீட்டுக்கு போங்க, எதனா வாங்கிட்டு போங்க, கொடுத்துட்டு இதை சொல்லிட்டு வாங்க. அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுங்க. அல்லேலூயா. அதுக்காகத்தான் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். ஆமா, பாவத்துக்கு துரைத்தனம் உண்டு, ஒண்ணு இல்லாதவன் துரைத்தனம் பண்ணிருக்கான், அது அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரவுடி லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஜனங்களும் அவன் வர்றான்னு பேர் எடுக்கணும், உடனே கதை சாத்திப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அவன் வர்றான்னு உடனே கதை சாத்திக்கணும். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்யாதபடி, பாவம் வருது அப்படின்னு சொன்னா உடனே கதை சாத்திக்கணும். அல்லேலூயா. வாங்க மச்சான் வாங்க, அது உள்ள கதை தந்து உள்ள ஏத்துக்க கூடாது, அதிகாரம் பண்ணிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்போ அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் சிலுவையிலே இயேசு உரிந்து கொண்டார். ஆமென். பாவத்தினுடைய துரைத்தனத்தை அதிகாரத்தை உரிந்து கொண்டார், மரணத்தின் துரைத்தனங்களின் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னும் ரகசியம் சொல்ற பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சாதான் மரணம் அப்படின்னு இல்ல. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, எல்லாரும் மரணம் என்ற ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆக மரணம் பாவத்தின் சம்பளம். ஓ, மரணம் வரணும் அப்படின்னா என்ன வரணும்? எல்லாரும் பாவம் தான், எல்லாரும் பாவம் செஞ்சாங்க தான், புரியுதுங்களா? ஆனா மரணம் இருக்குது. அந்த மரணம் வரணும் அப்படின்னா என்ன வரணும்? ஆக்சிடென்ட் ஆகணும், வியாதி வரணும், வயசாகணும். எங்க யாருமே யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நோய் வரணும், வியாதி வரணும், என்ன ஏன்னா நம்ம சாகணும், சாகிறதுக்காக இதெல்லாம் வரணும். இல்ல புரியுதுங்களா சொல்றது உங்களுக்கு? என்னைக்கு நம்ம சாக போறோம், அது விஷயம் தானே. நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம பாவிகளா பிறந்துட்டோம், அது விஷயம் தானே. இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மள அழிக்குதா இல்லையா? நம்ம துரத்தனம் பண்ணுதா இல்லையா? எத்தனை சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறோம், எத்தனை மரண வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறோம். மரணம் இப்படி இல்லாம சாவு வரணும், அது நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறோம் இல்லையா? தோற்றம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, பாவத்தின் மூலமாய் வருகிறது துரைத்தன அதிகாரம், மரணத்தின் மூலமாய் வருகிற ஆதிக்கங்கள் எத்தனை எத்தனை. ஜனங்கள் பாழாய் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாதைகளினாலே, நோய்களினாலே, விபத்துகளினாலே, விதவிதமான வியாதிகளினாலே இன்னைக்கு ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் நமக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை இயேசு உண்டு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்றையும் கண்டேன், உட்கார்ந்தார்கள், கொடுக்கும்படி அளிக்கப்பட்டது. அன்றையும் படிங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும்
தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் என்னதுங்க சிரசேதம் என்ன? தலை வெட்டுறது சிரச்சேதம். எதுக்காக சிரச்சேதம்? சாட்சி நிமித்தமா வசனத்தின் நிமித்தமா இருக்கா இல்லையா? எங்க பாருங்க, நல்ல நல்ல யாரை பற்றி சாட்சி? அப்ப இயேசுவுக்காக நீங்கள் என்ன என்னைக்கு சிரச்சேதம் பண்ணப்பட போகிறோம்? இது கொஞ்சம் ஹை டீச்சிங். இது உங்களுக்கு புரிஞ்சா சோத்திரம், புரியலனாலும் சோத்திரம். புரியுதுங்களா? புரிஞ்சாலும் சோத்திரம், புரியலனாலும் சோத்திரம். ஆனா எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதான் என் ஆசை. அல்லேலூயா. அதுக்குள்ள என் மேல ஆத்திரப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஒண்ணு செத்தா யாருக்காக சாகணும்? நல்லா கவனிங்க. சாட்சி நிமித்தமா வசனத்து நிமித்தமா சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை. அப்ப நீங்க என்ன ஆத்துமாக்கள் தானே? ஆண்டவருக்கு சொந்தமான ஆத்துமாக்கள் தானே? நீங்க நிறைய இடத்துல ஈஸியா வந்து ஈஸியா போய் ஈஸியா வந்து உட்காந்து எல்லாம் ஈஸியா பள்ளத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாத்திருங்க. சரியா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஈஸி வாழ்க்கை கிடையாது, தியாகமான வாழ்க்கை. ஆமென். இயேசுவுக்காக தன் தலையை கூட கொடுத்தவர்கள் இவங்க. ஆத்துமாக்களை இந்த மிருகமும் இந்த சொரூபம் நான் பின்னால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மிருகம் யாரு, சொரூபம் யாரு. இன்னைக்கு ரோபோட் எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு மிலிட்டரியில ரோபோட் எல்லாம் பயன்படுத்துறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் ரோபோட்டு, மனுஷ ரோபோட்டு, நிறைய வீடுகள்ல ரோபோட்டை வாங்கி வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ரோபோட் சிஸ்டம் வந்துச்சு பாத்தீங்களா? சோ இத பத்தி நான் பின்னால விளக்கமா சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் இனி வருகிற காலத்தில் எதை வணங்க போகிறார்கள், எதை ஆராதிக்க போகிறார்கள்? இன்றைக்கு இருக்கிற சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு ரோபோட்டுகள் வந்து உட்கார போதும். நீ எதை வணங்குறாங்களோ அது ரோபோட்டா மாற போதும். அதான் அது வேற சொல்றது, மிருகத்தையும் அதனுடைய சொரூபம். சொரூபம் என்ன? ஸ்டாச்சு விற்கிறது இல்லையா? மிருகம். அப்ப மிருகத்தை இன்னைக்கு ஜனங்கள் நிறைய பேர் வழிபடுகிறார்கள் இல்லையா? ஆமா, சொரூபங்களை அனைவரும் வழிபடுகிறார்கள். அதுதான் தேவன் உங்களை என்னையும் அவைகளில் இருந்து பிரித்தெடுத்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்காமலும் ஆராதனை செய்யாமலும் தொழுது கொள்ளாமலும் வணங்காமலும் நல்ல கவனிங்க. அல்லேலூயா. தன் கைகளிலும் நெற்றிகளிலும் அடையாளம் முத்திரைகள் இல்லாதவர்களை கண்டேன். நீங்க ஒண்ணுதான். நெற்றியில நமக்கு முத்திரை கிடையாது, கைகளும் நமக்கு முத்திரை குத்திக்கிறதுக்கு இல்ல. நாம் முத்திரை மிருகத்தையும் அதனுடைய சொரூபத்தையும் நாளும். ஆமா, வாசிங்க. யார் உயிரோடு இருவாங்க? ஆண்டவருக்காக, வசனத்துக்காக, இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்ந்து மரிக்கிறவர்கள். ஆகவே நம்முடைய வேண்டுதல் என்ன, நம்முடைய விண்ணப்பம் என்ன? நாம் வாழ்ந்தால் இயேசுவுக்கே, தாழ்ந்தால் இயேசுவுக்கே, பிழைத்தால் இயேசுவுக்கே, மரித்தாலும் நம் ஜீவன் கிறிஸ்துவுக்கே. அல்லேலூயா. இந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம் நம்மை பட்சிக்க வேண்டும். ஆமென். பக்தி வைராக்கியம் நாம் வாழ்ந்து சாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 11:25 வசனம். தட்டன் வாசி. ஹல்லேலூயா. இன்னும் நான் வசனத்துக்குள்ளே போல. வாசிங்க. 25. நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் மரித்தாலும் மரித்தாலும். அப்ப நம்ம யாருக்காக மரிக்கணும்? மரித்தால் இயேசுவுக்காக மரித்தால் நாம் பிழைப்போம். நாம் பிழைக்க வேண்டும் என்றால் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பிழைக்கணுமா? சொல்லுங்க, நம்ம பிழைக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக மரிக்கணும்? ஆமா, வேற விதத்துல நம்ம மரிக்க கூடாது. அல்லேலூயா. உலகத்துக்காக நம்ம மரிக்க கூடாது, பேர் புகழுக்காக மரிக்க கூடாது, பணத்துக்காக மரிக்க கூடாது, சொத்து சூழ்நிலைக்காக மரிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தை அறியாமைனாலே இன்னைக்கு
அறிவில்லாமல் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், புத்தி இல்லாமல் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, பைபிள்ல ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது, மதிகேடன் சாகுறது போல செத்து போனாயே தாவீது சொல்றாரு. ஆமா, அந்த கதையை நான் பின்னர் சொல்றேன். மதிகேடர்களாய் இன்றைக்கு உலகத்திலே மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாழ்வு தானே, ஒரு வாழ்க்கை தானே, அதை நாம் ஏன் பரிசுத்த வாழ்க்கையாய், நீதிமன்களாய், உத்தமர்களாய், ஞானவான்களாய், புத்திசாலிகளாய் இயேசுவுக்காக நாம் ஏன் வாழக்கூடாது? அவர் நமக்காக மரித்தாரு, நாம் அவருக்காக மரிக்க வேண்டாமா? அவருக்காக மரித்தவர்கள் தான் உயிரோடு இருப்பார். விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனால் தான் உயிர் தர முடியும். விசுவாசியாதவர்களோ வேதம் சொல்லுது 16 மார்க் 16 விசுவாசம் உள்ளவனாகி, நானே சொல்லிடுறேன், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எடுத்துட்டீங்களா? ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ தண்டனைக்குள்ள தீர்க்கப்படுவான். அதான் ஆக்கினை. அப்ப நீங்க விசுவாசிக்கிற கூட்டமா, விசுவாசியாத கூட்டமா? விசுவாசியாத கூட்டம் உலகத்துல இருக்குது, விசுவாசிக்கிற கூட்டம் இங்க கூடி இருக்குது. அல்லையா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்று இதை வச்சுதான் சொல்றோம். ஆமென். இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. நாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டமா? அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அதுக்காக தான் இயேசு நம்மை தேடி உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாம். அவரே இன்றைக்கு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை அண்டர்லைன் பண்ணிங்க. இதெல்லாம் உட்கார்ந்து பைபிள் படிங்க, வீட்டுல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. ஆமா, அதுல ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அறிவை பெற்றுக்கொள்ளுங்க, ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு பைபிள் படிக்கிறீங்களோ, படிக்க தெரியலையா, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க அறிவுரை உட்கார வச்சு, அப்ப இந்த சங்கீதத்தை கொஞ்சம் படி, இந்த நீதிமொழியில கொஞ்சம் படி, அது படிக்க சொல்லி காதுல கேளுங்க. முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? அல்லேலூயா. வாசிங்க. அவரே. அப்ப நம்ம உங்களுக்கு எனக்கு தலை யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமக்கு தலை யாரு? ஆனா பைபிள் சொல்லுது, உங்களுக்கு எனக்கு தலை யாரு? சத்தமா சொல்லுங்க. தூக்கம் வருதா? வரக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு தலை யாரு? ஆமா, இயேசுதான் நமக்கு தலை. தலை என்ன சொல்லுதோ அததான் நம்ம கேட்கணும், உடம்பு கேட்கணும். மூளை என்ன சொல்லுதோ அதுதான். அப்ப உங்களுக்கு எனக்கு மூளை யாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. தலையை பத்தி நிறைய வசனம் இருக்கு, அடுத்த வாரத்துல நான் சொல்றேன். சரிங்களா? முதல்வர் யாரு? சொல்லுங்க, முதல்வர் யாரு? இது நம்ம நல்ல ஆணித்தரமா அடிச்சு சொல்லணும். அல்லேலூயா. மத்தவங்களை அடிச்சு சொல்ல வேணாம், நம்ம நிக்கணும் நம்ம தலைக்காக. அல்லேலூயா. நம்ம தலைக்காக நம்ம தலையை கொடுக்கணும். ஆமென். எம்ஜிஆர் செத்துட்டாரு, கேள்விப்பட்டோன்னு இங்க 4-5 பேர் செத்துட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அவர் மண்ணை ஊத்தி நான் கொளுத்திக்கிட்டான். ஏன்னா வாதியாரு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எனக்கு வாதியாரு இயேசுநாதர் தான். ஆமென். தலை இங்க முதல்வர். வசனம் பாருங்க, எவ்வளவு சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு முதல்வர் யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்தது உடனே உங்களுக்கு எனக்கு ஆதி யாரு? சத்தமா சொல்லுங்க. அதுதான் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் இருக்கு. அப்ப ஆதி யாரு? அல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த ஜீவாதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதி, அவர்தான் ஆதி. அது மரித்தறிந்த மரித்தறிவிட்ட எழுந்த முதல்வன். அல்லேலூயா. மரித்தரை விட்டு உயிரோடு எழுந்த முதல்வன். சத்தமா இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. நம்ம ஏங்க பயப்படணும்? அதை சொல்றதுக்காக தான் தேவன் நம்ம ரட்சித்திருக்காரு. ஆமென். இல்லாவிட்ட மற்ற ஜனங்களை போல, உலகத்தில் வாழ்கிற ஜனங்களை போல நம்மளும் இருந்திருப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து விட்டார், நம்மை ரட்சித்து விட்டார், நம்மை கழுவி விட்டார், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே அறிந்து விட்டார், நம்முடைய நோய்களை வியாதிகளை மரணத்தை சிலுவையிலே அறிந்து விட்டார். அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த முதற் பேரானவர். ஆமென். எல்லாத்துக்கும் வசனம் சொல்ல முடியும், நேரம் இல்ல, கடைசியா வாசிங்க. அல்லேலூயா. முதற் பேரானவர், சகல பரிபூரணமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அப்படின்னா சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சம்பாதிச்சு வச்சுட்டாரு சிலுவையிலே. சும்மா சிலுவை சும்மா கிடையாது. அல்லேலூயா. இயேசு நமக்காக சம்பாதித்து வைத்த சொத்து அதுலதான் இருக்குது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நமக்கு தேவன் வைத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க சுதந்திரம், சொத்து அதுதான். ஆகவேதான்
1 கொரிந்தியர் 2 9 வசனம். 2 கொரிந்தியர் 2 9 வசனம் படித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி உயில்ல எழுதி வச்சிருக்காரு. அவ உங்களுக்கு எனக்கு உயில் எது சொல்லுங்க? உயில் எது? பத்திரம் எது? அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் உயில் இதுதான், பத்திரம் இதுதான். இதன்படிதான் நம்ம வாழணும், இதன்படிதான் பேசணும், இதன்படிதான் நடக்கணும். இதுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கு தான். காசு கொடுத்து வாங்க முடியாது. இது இலவசமாக கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு உண்டா இருக்கிற சக்தி இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. எழுதியிருக்கிறபடி அன்பு கூறுகிறவர்களுக்கு, இயேசுவை முழு இறுதியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நேசிக்கிறவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காராமா. ரெடி ஆக்கிட்டாரு சிலுவையில நமக்காக. ஆமென். ஆயத்தப்படுத்தினவைகளை இந்த ஜனங்களுடைய கண்ணு காணல, இந்த ஜனங்களுடைய காது கேட்கல, மனுஷனுடைய உள்ளத்துல தோன்றவும். அடுத்த லைன், நமக்கோ அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் காண்கிறது, காதுகள் கேட்கிறது, உள்ளத்தில் தோன்றுகிறது. அதனால்தான் இப்ப ஓடி வர்றோம் ஜபத்துக்கு, அதனால்தான் ஆராதிக்கிறோம், அதனால்தான் பிரசங்கிக்கிறோம், தெருத்தருவா நின்று கத்துறோம், கைப்பிரதி கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த. ஐயோ இந்த ஆத்மா செத்து போச்சுன்னா நரகத்துக்கு போயிடுமே. ஆகவே ஆத்மாவே இயேசுவை விசுவாசி. அப்ப நீங்கள் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சோ எங்களுக்கோ தேவன் அதை தமது இந்த ஆவியினாலே என்று வருகிற இடங்களில் எல்லாம் வசனத்தை போட்டுக்கொள்ளும். வசனத்தினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 6:63 வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, முடிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். அப்படியே எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. இந்த வசனத்தை படிக்கும் போது அப்படியே எழுந்து நில்லுங்க. வசனமே உயிர்ப்பிக்கிறது. இந்த ஆவி என்று வருகிற இடமெல்லாம் என்ன செய்யணும்? வசனத்தை போட்டுக்கணும். சரியா? ஆவியே உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அர்த்தம்? உயிரோடு எழுப்புகிறது. இந்த உயிர் தெரிந்த நாளிலே கொடுக்கிற சத்தியம் இதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்கள் எப்போதும் உயிருள்ளவர்களா இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. சோ வசனத்தினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நல்ல கவனிங்க. மாம்சமானது நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒண்ணுத்துக்கும். மாம்சமே சொல்லுங்க, உங்களை நீங்களே பார்த்து பேசுங்க. என் மாம்சமே நீ ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. அப்ப ஒண்ணுத்துக்கும் உதவாத காரியத்தை முக்கியப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. வசனத்தை முக்கியப்படுத்துங்க. அதுதான் எங்களுடைய சத்தியம். ஆமென். அப்போ ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. வசனங்கள் அல்லேலூயா. ஆமென். ஆவியாய் இருக்குது, ஜீவனாய் இருக்குது, உயிர் இருக்குது. நம்ம செத்த விசுவாசிகளாய் வாழக்கூடாது, உயிருள்ள விசுவாசிகளாய் வாழணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு ராணுவ வீரர்களை போல நீங்களும் நானும் களத்திலே நிற்க வேணும். AK-47 நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இதை நாம் பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்காக யுத்த களத்திலே நின்று இயேசுவுக்காக நாம் போராடுவோம். மரித்தாலும் அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். ஆமென். அது சொல்லிட்டாரு, திட்டமா சொல்லிட்டாரு. சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாதையா, உங்க ஆத்மாவையும் சரீரத்தை சேர்த்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம யாருக்கு பயப்படணும்? சொல்லுங்க, யாருக்கு பயப்படணும்? பயமில்லாத விசுவாசிகளாய் நாம் விசுவாசிகளாய் வாழணும்.
அல்லேலூயா.